வணக்கம். புதிய முறையில் இங்கிலீஷில் பேச கற்றுக்கங்க. இலவசமாக கற்பிக்கிறோம். நீங்கள் சுலபமாக கற்றுக்கலாம், சீக்கிரமாக பேசலாம். பயிற்சி இலவசம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் புத்தகம் வீடியோக்களாக இருக்கின்றன. இதில் 3 பாகங்கள். இந்த வீடியோக்களில் முதல் பாகத்தை தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோவில் உள்ள விஷயங்களை நீங்கள் பல தடவைகள் படிக்க வேண்டும். முதலில் ஆரம்ப நிலை, அதாவது பேசிக்கை பார்க்கலாம். ஒன்று, கட்டளையில் 1ஆம் வாய்ப்பாடு. எதிர்மறை வாக்கியத்துக்கு வாய்ப்பாடு don't + V1 இல் தொடங்கி பேச வேண்டும். V1 என்பது வர்பு, வினைச்சொல். உதாரணம், கம் வா V1, கேம் V2, கம் V3. சாதாரண வாக்கியம் V1 இல் தொடங்கவும். எதிர்மறை வாக்கியம் don't + V1 இல் தொடங்கவும். இந்த தலைப்பில் நீங்களாகவே சொந்தமாக வாக்கியங்களை அமைத்து சொல்லி பாருங்க. 2, மரியாதையில் 2ஆம் வாய்ப்பாடு. சாதாரண வாக்கியத்துக்கு வாய்ப்பாடு ப்ளீஸ் + V1 இல் தொடங்கி பேச வேண்டும். எதிர்மறை வாக்கியத்துக்கு வாய்ப்பாடு ப்ளீஸ் + don't + V1 இல் தொடங்கி பேச வேண்டும். இங்கே வாங்க, ப்ளீஸ் கம் ஹியர். அங்கே போங்க, ப்ளீஸ் கோ தேர். பாடத்தை படிங்க, ப்ளீஸ் ரீட் த லெசன். நீங்க இங்கே வாங்க, யூ ப்ளீஸ் கம் ஹியர். எதிர்மறை வாக்கியம் ப்ளீஸ் + don't + V1 இல் தொடங்க வேண்டும். இப்படி வாக்கியங்களை அமைக்க வேண்டும். அடுத்தது, மரியாதையில் 2ஆம் வாய்ப்பாடு. இந்த தலைப்பில் பேச சாதாரண வாக்கியத்துக்கு ப்ளீஸ் + V1, எதிர்மறை வாக்கியத்துக்கு ப்ளீஸ் + don't + V1. இந்த 2 வரிகளை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் இந்த தலைப்பில் நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் பேசலாம். மேலும் சில உதாரணங்கள். அங்கே பாருங்க, ப்ளீஸ் see there. இங்கே இருங்க, ப்ளீஸ் be here. இப்படி வாக்கியங்களை அமைக்க வேண்டும். அடுத்தது, பணிவில் 3ஆம் வாய்ப்பாடு. ஆங்கில மொழியில் பணிவில் பேச 8 துணை வினைச்சொற்கள் இருக்கின்றன. அவைகளுக்கு மோடல் வெர்ப்ஸ் என்று பெயர். அவைகள் கேன், முடியும் லாம், குட், முடிந்தது லாம், மஸ்ட், வேண்டும், ஷுட், வேண்டும், நீட், தேவை, மே, லாம், மைட், லாம், வுட், லாம். இந்த தலைப்பில் நாம் 3 காலங்களிலும் பேசுகிறோம். நிகழ்காலம், கடந்த காலம் மற்றும் எதிர்காலம். நாம்
வாய்ப்பாடு முறையில் கற்பிக்கிறோம். வாக்கியத்தின் வகைகள்: 1. சாதாரண வாக்கியம். 2. எதிர்மறை வாக்கியம். 3. கேள்வி வாக்கியம். 4. எதிர்மறை கேள்வி வாக்கியம். 5. கேள்வி வார்த்தை வாக்கியம். நிகழ்கால மேலும் எதிர்கால வாய்ப்பாடு: ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், எக்ஸெட்ரா. ஒருமையில் மேலும் பன்மையில். இந்த உதாரணங்களை நீங்கள் தினமும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பு: பணிவில் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்துக்கு எல்லா சப்ஜெக்டுகளுக்கும் வாய்ப்பாடுகள் ஐ கேன் கம், ஐ cannot கம், கேன் ஐ கம், கான்ட் ஐ கம், வென் கேன் ஐ கம் என்று கொடுத்திருக்கிறோம். கேன் இடத்தில் மற்ற மூடல் வர்புகளை பயன்படுத்தி பேசலாம். கட்டளையில் பேச கேன் பயன்படுத்தலாம். மரியாதையில் பேச மே, மேலும் பணிவில் பேச குட் பயன்படுத்தலாம். ஒரு வாக்கியத்தில் தேவை என்று இருந்தால் நீட் பயன்படுத்தலாம். பணிவில் ஒரு வாக்கியத்தில் லாம் என்று இருந்தால், உதாரணத்துக்கு யூ கேன் கம், நீ வரலாம், இது கட்டளை. ஹீ கேன் கம், அவன் வரலாம், இது கட்டளை. ரவி கேன் கம், ரவி வரலாம், இது கட்டளை. யூ மே கம், நீங்க வரலாம், இது மரியாதை. ஹீ மே கம், அவர் வரலாம், இது மரியாதை. ரவி மே கம், ரவி வரலாம், இது மரியாதை. யூ குட் கம், நீங்கள் வரலாம், இது பணிவு. ஹீ குட் கம், அவர் வரலாம், இது பணிவு. ரவி குட் கம், ரவி வரலாம், இது பணிவு. இந்த வாக்கியங்களை கவனித்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள். பணிவில் இந்த தலைப்பில் மூடல் வர்பு கேன் மட்டும்தான் 5 வாக்கிய வகைகளிலும் பயன்படுத்துகிறோம். மற்ற மூடல் வர்புகளை 5 வாக்கிய வகைகளிலும் பயன்படுத்துவதில்லை. ஆகவே ஒரு வாக்கியத்தில் வேண்டும் என்று இருந்தால் கேனுக்கு பதிலாக ஷுட் பயன்படுத்த வேண்டும். லாம் என்று இருந்தால் கேனுக்கு பதிலாக மே பயன்படுத்த வேண்டும். பணிவில் மேலும் சில உதாரணங்கள் இந்த வீடியோவில் கொடுத்திருக்கிறோம். இதை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். பணிவில் மேலும் சில உதாரணங்கள்: ஐ நீட் கம். இந்த கம்ங்கிறது V1 தேவைக்கு. நான் வர தேவை, இதன் அர்த்தம். ஐ மே கம் V1 இது மரியாதைக்கு. நான் வரலாம். ஐ மைட் கம் V1 இதுவும் மரியாதைக்கு. நான் வரலாம். ஐ வுட் கம் பணிவு கடந்த காலத்துக்கு. நான் வரலாம். இந்த தலைப்பில் மேலும் நிறைய உதாரண வாக்கியங்களை தெரிந்து கொள்ள ஸ்போக்கன் இங்கிலீஷ் சாரி மற்றும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கௌரி சேனலை பாருங்கள். 4 சி வார்த்தைகளில்
4ஆம் வாய்ப்பாடு. சி ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட், அதாவது நவுன் வார்த்தைகள், அட்ஜெக்டிவ் வார்த்தைகள், அட்வர்ப் வார்த்தைகள், V1 ING வார்த்தைகள், இன்ஃபினிட்டிவ் வார்த்தைகள். இதில் ஒவ்வொன்றிலும் சுமார் 1000 வார்த்தைகள் இருக்கின்றன. மொத்தம் 5000 வார்த்தைகள் சுமாராக இருக்கின்றன. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரே பெயர் காம்ப்ளிமெண்ட், அதாவது சி என்று நாம் இங்கு சொல்லுகிறோம். V1 ING என்பது வர்புடன் ING சேர்ப்பது. உதாரணங்கள்: கம் ப்ளஸ் ING, கம்மிங், இதன் அர்த்தம் வந்து கொண்டு. கோ ப்ளஸ் ING, கோயிங், போய்கொண்டு. இப்படி படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது சி வார்த்தைகளில் 4ஆம் வாய்ப்பாடு. ஆங்கில மொழியில் சுமார் 1000 வினைச்சொற்கள் இருக்கின்றன. அந்த வார்த்தைகளுடன் ING சேர்த்து பயன்படுத்துவது V1 ING வார்த்தைகள். இன்ஃபினிட்டிவ் வார்த்தைகள் என்பது வர்புக்கு முன் டு சேர்ப்பது. உதாரணங்கள்: டு ப்ளஸ் கம் ஈக்குவல் டு டு கம். இதன் அர்த்தம் வர அல்லது வரவேண்டி என்று 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. டு கோ, போக, போக வேண்டி. டு டூ, செய்ய, செய்ய வேண்டி. இந்த பாடங்களை தொடர்ந்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது சி வார்த்தைகளில் 4ஆம் வாய்ப்பாடு. கேள்வி வார்த்தைகள். கொஸ்டின் வேர்ட்ஸ். QW, வென், எப்பொழுது, எப்ப. வாட், என்ன, ஒய், ஏன். வேர், எங்கே. ஹூ, யார். விச், எது, எந்த. ஹூம், யாரை. வாட் ஃபார், எதுக்கு. இப்படி கேள்வி வார்த்தைகளை தினமும் படித்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாக்கியங்களை அமைக்கும் பொழுது உங்களுக்கு பயன்படும். சி வார்த்தைகளில் 4ஆம் வாய்ப்பாடு. முன்னிடைச்சொல், ப்ரிபோசிஷன்ஸ். இந்த வார்த்தைகள் வாக்கியங்களை அமைக்கும் பொழுது நவுன் மற்றும் ப்ரோனவுனுக்கு முன் பயன்படுத்தப்படுகிறது. இன், இல், அட், இல், டு, இக்கு, ஆஸ், போல, லைக், போல, வித், உடன், ஓவர், மேலே, ஆஃப்டர், பிறகு, எபவுட், பற்றி, எபவ், மேலே. இப்படி சுமார் 25-30 ப்ரிபோசிஷன்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமானவைகளை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது சி வார்த்தைகளில் 4ஆம் வாய்ப்பாடு. சுட்டிடைச் சொற்கள், ஆர்டிகிள்ஸ். இந்த வார்த்தைகள் வாக்கியங்களை அமைக்கும் பொழுது நவுனுக்கு முன் பயன்படுத்தப்படுகிறது. ஏ அண்ட் த, இம்மூன்று வார்த்தைகளையும் ஆர்டிகிள் என்கிறோம். இது 2 வகை. ஒன்று டெஃபினிட் ஆர்டிகிள், அறிமுகமான பொருட்களை குறிப்பிடும் பொழுது பயன்படுத்துகிறோம். 2 இன்டெஃபினிட் ஆர்டிகிள், ஒரு பொருளை அல்லது ஒரு நபரை பற்றி பேசும் பொழுது பயன்படுத்துகிறோம். இந்த பாடங்களை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது சி வார்த்தைகளில்
4ஆம் வாய்ப்பாடு. சுட்டிடை சொற்கள். ஆர்டிகல்ஸ். டெஃபினிட் ஆர்டிகல்ஸ். த, இதன் அர்த்தம் அந்த அல்லது இந்த. மெய்யெழுத்து உச்சரிப்பு உள்ள நவுன் வார்த்தைகளுக்கு முன்னும் த பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது தாவை தா என்று உச்சரிக்க வேண்டும். உதாரணம்: த ஷாப் இஸ் சூப்பர். கடை சூப்பராக இருக்கிறது. மெய்யெழுத்து உச்சரிப்பு உள்ள நவுன் வார்த்தைகள் என்பது ஏ, இ, ஐ, ஓ, யு எழுத்தைத் தவிர மற்ற எழுத்துக்களில் தொடங்கும் நவுன் வார்த்தைகள்.